சின்ன வயசில் அப்பா வந்து நீ எதுக்கும் உதவாக்கற, உன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திட்டுறாரு. சரின்னு ஃப்ரெண்ட்ஸ் இவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணி கேலி செய்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பிஸ்டன், அந்த டொயோட்டோ காருக்கு பிஸ்டன் தயாரிக்கிறதுக்கு இவராக ஒரு மாடல் செஞ்சு டொயோட்டோ கம்பெனியில் போய் கொடுக்குறாரு. அதை அவங்களும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த சில ஃப்ரெண்ட்ஸு, அப்பா நீ எதுக்கும் உதவ மாட்டே அப்படின்னு, உதவாக்கரையாகவே வாழ்க்கையை முடிக்க வேண்டியதான் அப்படின்னு திட்டுறாங்க. சரி, திரும்பியும் டொயோட்டோ பிஸ்டன் தேவையான இதை செஞ்சு திரும்பியும் டொயோட்டோ கம்பெனியில் போய் கொடுக்குறாரு. அப்போது டொயோட்டோ கம்பெனி அக்செப்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான பிஸ்டன் தேவைப்படும் அப்படின்னு சொன்னோன்னா, இவர்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இல்லை. அப்பாட்ட போய் கேட்குறாரு. அப்பா திட்டுறாரு, வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு கொஞ்சம் மனசை தளர விடாமல் கடன் வாங்கி பிஸ்டனை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் இன்னொரு இது என்னென்னா, அந்த கடை தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. நிறையா பிஸ்டன் அதில் அடியாகிடுது. பயங்கர கடனுக்கு உள்ளாயிடுறாரு. இதெல்லாம் தாண்டி சோர்ந்து போகாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிளை பார்க்குறாரு, ஒரு மோட்டரை பார்க்குறாரு. அந்த மோட்டரை தூக்கிட்டு வந்து சைக்கிளில் மாட்டி சைக்கிளை பெடல் இல்லாமல் ஓட வைக்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஹோண்டா பைக் உருவாயிருது. இப்படி ஹோண்டாவுடைய வரலாறு பயங்கரமான வரலாறு. இன்றைக்கி நாம் ரொம்ப சொகுசாக பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஹோண்டா தான் காரணம்.